ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான சொரக்காய் தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? சொரக்காய் தொக்கு செய்கிறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். ஒரு 50 கிராம் அளவுக்கு நடக்கடலை எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு கருஞ்சொரக்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் வந்துட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருந்த வெங்காயத்தை நான் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா தக்காளி, அதையும் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதிலேயே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி, வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த சொரக்காயை நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதிலேயே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு சின்ன கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ இது கொதிக்கட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம நடக்கலை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை லைட்டாக சூடு பண்ணுற அளவுக்கு வறுத்துட்டு அதை மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதித்ததுக்கப்புறம் காயெல்லாம் நல்லா வெந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. நான் வேகலை அப்படிங்கிறதுனால மறுபடியும் கொதிக்க விட்டேன். நல்லா சுண்டிடுச்சு. இந்த ஸ்டேஜில் காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த நடக்கடலை தூளை இதிலேயே சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. உடனே தொக்கு கெட்டி ஆகிடும். அவ்வளோதாங்க. ரொம்பவே ஈஸியான சுவையான தொக்கு ரெடி. சொரக்காவே பிடிக்காதவங்களும் நீங்கள் இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. சொரக்காய் இருந்தது அப்படின்னா ஒன்ஸ் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைன்னா நெக்ஸ்ட் டைம் சொரக்காய் வாங்கி நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டடா.